புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள சிதம்பர விடுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு விடியல் வாகனம் வழங்கும் விழா, கல்வி சீர்வரிசை வழங்கும் விழா மற்றும் 15க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுத்தந்த ஆசிரியர்களை பாராட்டும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மேயநாதன் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். அப்போது ஊர் மக்கள் அனைவரும் பள்ளிக்கு தேவையான பொருட்களை சீர்வரிசைகளாக கொண்டு வந்தனர். மேலும் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் திருமதி சந்திரா அவர்களின் சொந்த பணமான 8 லட்சம் ரூபாயில் வாங்கப்பட்ட வாகனமும் ஊர்வலமாக பள்ளிக்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அப்போது உரையாற்றிய அமைச்சர் மெய்யநாதன், நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பள்ளி கல்விக்காகவும் உயர்கல்விக்காகவும் தான் அதிகமாக கவனம் செலுத்தியதாக தெரிவித்தார். மேலும் கல்வியில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், கல்வியால் மட்டும்தான் நாம் சாதிக்க முடியும் என்றும் எடுத்துரைத்தார். மேலும் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு தலைமை ஆசிரியர் தன்னுடைய பள்ளிக்கு தன் சொந்த செலவில் வாகனம் வாங்கி கொடுத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக பாராட்டு தெரிவித்தார். மேலும் தங்களது கலை திறமையால் அமைச்சரிடம் கலையரங்கம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த மாணவர்களிடம் அமைச்சர் அவர்கள் உடனடியாக 5 லட்சம் ரூபாய் செலவில் கலையரங்கம் கட்டித்தரப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கரவோசை எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த விழாவில் அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள், மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு அமைச்சர் வந்தாருல, அமைச்சர் எத்தனை டைம் இங்க வந்திருக்காரு? எப்பப்பெல்லாம் அவரை நீங்க பாப்பீங்க? இல்ல, நாங்க நிறைய டைம் பாத்திருக்கோம். டெய்லி பாப்பீங்களா? இல்ல, டெய்லிலாம் இல்ல, நிறைய ஆண்டு விழா அப்பெல்லாம் வருவா, அப்பெல்லாம் பாப்போம். எல்லாத்துக்குமே வருவாரா? கோயில் திருவிழாக்கெல்லாம் வருவாரா? பேசிருக்கீங்களா அவர்ட்ட? என்ன சொல்லுவாரு? நல்லா படிக்கிறீங்களா என்னன்னு கேட்பாரு. ஓகே ஓகே. பிரைஸ்லாம் கொடுப்பாரா? நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று 5 லட்சம் ரூபாய்க்கு கலையரங்கம் கட்டித்தரேன்னு சொல்லிட்டாரு. கேட்ட உடனே வந்து எல்லாம் பண்ணித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அது எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு? ஃபுல்லா ஹாப்பியா இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி நூதனமாவே வந்து கோரிக்கை வச்சிருவீங்களா? அந்த மாதிரி அவரால தவிர்க்கவே முடியாது தானே? தேவைன்னா வச்சிருவீங்க. சரி, ஓகே, தேங்க்யூ.